இப்போ நான் பார்க்க போகிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து ஒரு பத்திரிகை செய்தி அப்படின்றத வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பத்திரிகை செய்தியில் என்னென்ன மாதிரியான தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் பார்த்துருக்கலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி கொடுத்த ஒரு பத்திரிகை செய்தி தான். இருந்தாலும் இதில் வந்து ஒரு சில தகவல்கள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. முதல்ல என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ரெண்டையுமே பார்த்துடலாம். 2024ஆம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு பணிநாடுகளிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு போட்டித் தேர்வு 21/7/2024 அன்று நடத்தப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் 30 அன்று வெளியிடப்பட்டது. இந்நிலையில் சில பணிநாடுகளிடமிருந்து இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது தவறான விவரங்களை குறிப்பிட்டதாகவும் தற்போது அதனை சரி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வு நியமனம் சரி ஓகே, இதில் எல்லாம் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 8/5/2025 மாலை 5 மணிக்குள்ளே வழங்கணும். அதுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட குறைகள் என்ன அப்படிங்கிறது டிஆர்பி இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு உங்களோட குறைகள் என்ன, அதில் வந்து எதாவது தவறுகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆட்சேபனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தெரிவிச்சுக்கலாம். ஃபுல் டீட்டெயில்டாக கொடுக்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் முழுசாக எடுத்துக்குவாங்க. இதில் கடைசி லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள தகவல்கள் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோரிக்கை மனுக்கள் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ பிஎஸ்சிஎம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம பிஎஸ்சிஎம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுக்குறதோ, இல்லை வந்து பிசி எம்பிசின்னு கொடுத்து இப்போ வந்துட்டு புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம தவறுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு டேட் ஆஃப் பர்த்தோ அல்லது வந்து வேறு ஏதாவது தேதி மாற்றுறது, இந்த மாதிரி தான் தவறுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியே சேஞ்ச் பண்ணணும். அதாவது நான் பிசிக்கு பதிலாக எம்பிசின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிசி கேட்டகரியில் தான் உள்ளே வருவீங்க. எம்பிசி அப்படின்னு நினச்சி தான் உங்களை செலக்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பிசி அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது ரிசர்வேஷனை பாதிக்கிற விஷயம். ஸோ ரிசர்வேஷனை பாதிக்கிற விஷயமா இருந்துச்சு, உங்களோட தவறுகள் ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரியான விஷயமா இருந்துச்சுன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்றத வந்து ஏற்றுப்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிஎஸ்சிஎம் இருக்காது அப்போதைக்கு வந்து உங்களுக்கு அதுக்கு மேபி வாங்க முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை கொடுக்காமல் இருந்திருப்பீங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, வச்சுருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பட் இப்போ நீங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு 99% ராங்கான தகவல் தான். ஏன்னா நீங்கள் இப்போ செலக்டே ஆகிருக்கீங்க, சிவி செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் இல்லாத நார்மல் கேண்டிடேட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருப்பீங்க. இப்போ கொண்டு போய் பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களை பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்னு எடுத்தால் நீங்கள் உள்ளே போக முடியாததுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது உங்களோட மார்க்கை விட அதிகமான மார்க் பிஎஸ்சிஎம்மில் இருந்து அவங்க உள்ளே போயிருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சிஎம் கொடுத்துமே உள்ளே போகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரி ஏதாவது தகவல்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் இல்லாமல் ஜென்ரலாக சின்ன சின்ன மிஸ்டேக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்துச்சுன்னா அதை வந்து ஏற்றுப்பாங்க. மற்றபடி ரிசர்வேஷன் பாதிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.